بسم الله الرحمن الرحيم. இன்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். ஸதகல்லாஹுல் மௌலானல் அஸீம். வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இன்னும் நிறைய இடங்கள்ல இது போன்ற வசனங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப் முழுவதும் சொல்லி தருவார். அதிகமாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி நம்மிடம் இருக்கக்கூடாத குணங்களில் முக்கியமான குணமாக இது கருதப்படுகிறது. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுவான், அப்பா அவன் மறுத்து விட்டான், வஸ்தக்பர பெருமை அடித்தான், வகான மினல் காஃபிரீன் அவன் காஃபிர்களிலும் ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருவான். ரெண்டு குணங்கள் அப்படிங்கிறது இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி. அந்த ரெண்டு குணங்கள் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம குஃப்ரின் பக்கம் போயிடுவோம் அப்படிங்கிறத, குஃப்ரு பக்கம் அந்த ரெண்டு குணம் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஆயத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி தருவான். ஒன்று, நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறத அபா அப்படிங்கிறதன் மூலம் நாம் சொல்ல முடியும். இப்படி இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொன்னான். இப்லீஸுக்குன்னு இல்லை, மலக்குமார்கள் எல்லோருக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட கட்டளை. யாருக்கு சஜ்தா செய்ய சொன்னா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சு வச்சிருந்து ஆதமுக்கு சஜ்தா செய்ய சொன்னான். ஆதமுக்கு சஜ்தா செய்யணுமா இல்லையாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், அப்படித்தானே? சொன்னது யாரு? அல்லாஹ் சொன்னான். உடனே மலக்குமார்கள் சஜ்தா செஞ்சாங்க. ஆனா அப்பா இவன் மறுத்து விட்டான், இப்லீஸ் மறுத்து விட்டான் அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ்வே சொல்லி தர்றான் அந்த வசனத்துல. நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது அதனை மறுப்பது என்பது கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தை நமக்கு என்ன செய்வாங்க, விளக்கமாக சொல்லி தருவாங்க. அதே மாதிரி அவன் மறுத்தது மட்டுமல்ல, அதுல விதண்டாவாதம் வேற பேசினான். உனக்கு சஜ்தா செய்யறதுன்னா எவ்வளவு நாளும் செய்யலாம், நீ எங்களை படைச்ச ரப்பு, ஆதம்க்கு ஏன் நான் சஜ்தா செய்யணும் அப்படின்னு எதிர்கேள்வி வேற கேட்டான். அதான் வஸ்தக்பர, பெருமை அடிச்சான் அப்படிங்கிறத சொல்லும். அந்த பெருமை எந்தெந்த வகையிலெல்லாம் வருதுங்கிறத அல்லாஹ் இன்னும் பல இடங்கள் இது மாதிரி வசனங்கள் வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான். அவன் சொன்ன பெருமைகளில் ஒன்று, நெருப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே மேல் நோக்கி போகக்கூடியது, மண் என்பது எப்போதுமே தரையில கிடக்கக்கூடியது, அதாவது காலுக்கு கீழாக இருக்கக்கூடியது, அது எப்பொழுதுமே தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறது. அதுக்கு போய் ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக மேல் நோக்கி போகக்கூடிய ஒன்று எப்படி சஜ்தா செய்யறதுங்கிறது அது சாத்தியப்படாதுங்கிற அந்த மாதிரி கருத்துலலாம் நிறைய விதண்டாவாதம் பேசினாங்கிறது நமக்கு குர்ஆன் சொல்லுது. நிறைய இடத்துல அல்லாஹ் இந்த ஆயத்தை திரும்ப ரிப்பீட்டா சொல்லுவான். ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாடுலேஷன்ல அல்லாஹ் சொல்லி தருவான். இப்படிலாம் பேசினா சூரா கஹஃப்ல கூட அந்த வசனங்கள் வரும், சூரா பக்கரால வரும், நிறைய சூறாக்கள்ல இது மாதிரி அல்லாஹ் தஆலா மறுத்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது இது போன்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி தருவார். இந்த ஆயத்துகள்ல இருந்து நமக்கு பெருமக்கள் சொல்லக்கூடியது ஒன்று, நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் போது மறுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி இந்த மறுக்கிறதுக்கு என்கிட்ட இதெல்லாம் காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில நொண்டி காரணங்களை காரணமாக சொல்லி நாம் என்ன செய்யறது, பெருமை கொண்டோம் அப்படின்னு சொன்னா இது அபாவஸ்தக்பர மினல் காஃபிரீன், அது குஃப்ரின் பக்கம் நம்மளை இழுத்துட்டு போறதுக்கு உண்டான பெரிய பாவமாக அது ஆகிரும், பாலமாக ஆகிருங்கிறத நமக்கு இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா நல்ல செய்திகள் அது யாரிடமிருந்து வந்தாலும் சரி, அலிநாயகன் சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்து, ஒரு இல்மு ஒருவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டாலும் அவர் எனக்கு உஸ்தாத் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றான். அவருடைய காலை கழுகுவதற்கு கூட நான் தயார் அப்படிங்கிற கருத்துப்பட உண்டான செய்திகள் எல்லாம் அலிநாயகம். அது எப்படிப்பட்ட அலிநாயகம்? இல்முகளின் பாபு, வாசல் என்பதாக, தலைவாசல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டவர்கள் அலிநாயகம். அவங்களே என்ன சொல்றாங்க,
ஒரு நபரிடமிருந்து ஒரு ஹர்ஃபு, ஒரு எழுத்து, ஒரு செய்தி, ஒரு இல்ம நான் கத்துக்கிட்டாலும் அவர் எனக்கு உஸ்தாதுங்கிற செய்தியை சொல்லி தர்றாங்கன்னா நாம் எவ்வளவு எந்த அளவு கண்ணியமாக இருக்கணுங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. குஃப்ரின் பக்கம் இழுத்துட்டு போகக்கூடிய இந்த 2 குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை தூராக்குவானாக, நம்மை காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.